திரு சுப்பிரமணி, இது ஒரு முயற்சிங்கிறது நேர்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை சாத்தியப்படுத்துறதா இல்ல எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றாங்க? நீங்க எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய நம்பிக்கை. அதாவது எதிர்கட்சிகளுக்கு இந்த மசோதா சட்டமாகிவிடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அது பாஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், பாஸ் பண்ணிட்டாங்க, எதிர்கட்சிகளும் வாக்களித்து விட்டார்கள், பாஸ் பண்ணியாச்சு. அதை தாண்டி 2029லயும் இந்த என்டிஏ அரசாங்கம் தான் வரப்போகிறது. அப்ப வந்தாலும் இந்த மாதிரி எதிர்கட்சிகளோட முதலமைச்சர்களா இருக்கட்டும், மந்திரிகளா இருக்கட்டும், அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்பார்கள் என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எதிர்கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். அதாவது நீங்க ஒரு சாதாரண கம்பெனி நடத்துறீங்க வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற டைரக்டர் ஒரு 6 மாதம் சிறை தண்டனை, அதற்குண்டான ஒரு குற்றத்தை குற்றம் சாட்டி விட்டார்கள், குற்றவாளியின் தண்டனை கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அவர் டைரக்டர் ஆக முடியாது, 5 வருஷத்துக்கு ஆக முடியாது. ஒரு சின்ன கம்பெனி நடத்துறவருங்க, அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டா, ஆமா குற்றம் நிரூபிக்கப்பட்டா ஒரு 6 மாசம் தான் இருங்க, 6 மாசம் தான். ஐ எம் இம்ப்ரிசன்ட் டு தி ஜெயில் ஃபார் 6 months. அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு டைரக்டரை 5 வருஷத்துக்கு ஆக முடியாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைரக்டர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, அதனால உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு எம்எல்ஏவோ எம்பியா இருக்கிறாங்க, மந்திரி சபையில உட்கார்றாங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு 30 நாள் கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 30 நாட்கள் நீங்க இதுல இருக்கிறீங்க அப்படின்னா அப்பதான் நீங்க மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து விலகி விட வேண்டும். நீங்க எம்எல்ஏ எம்பிக்கள் போஸ்ட்லாம் அப்படியே இருக்கும், அந்த இன்ஃபுளுன்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க திறந்து விட்டு உங்களோட அரசியல் வாழ்க்கையை தொடரலாம், மக்களுக்கு பணிகளை தொடரலாம், நல்லா பண்ணிக்கலாம். சோ மற்றவர்கள், அதாவது நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம இருக்கணும், மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், அது எந்த பதவியில் இந்திய அமைச்சரோ இல்ல பொதுத்துறை அமைச்சரோ யார் வேணா இருக்கலாம். அந்த பணி காலியாகும் போது மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த செந்தில் பாலாஜி விஷயத்துல தான் சொன்னாங்க. செந்தில் பாலாஜி பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா, நீங்க சொன்ன டைரக்டர்ஸ்க்கான உதாரணத்திலையும் கன்விக்ஷன் இருக்கு, இங்க கன்விக்ஷன் கிடையாது. தீர்ப்பு வந்துட்டா பேச்சே இல்ல சார். நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்துவிட்டால் அதுல சின்ன கம்பெனி நடத்துறதுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர இங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு மேல அவங்களுக்கு தண்டனைனா அவங்க நீடிக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. இல்ல அதுதான் இப்போ இந்த ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி கொண்டுதான் இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல இருக்கும் போது அவர்களால் மற்றவர்கள் பயப்பட்டு அந்த ஆவணங்கள் ஒரு உதாரணம் சொல்றாரு. இன்ஃப்ளூயன்ஷியல் சொல்றீங்க இல்லையா, இந்த இன்ஃப்ளூயன்ஷியல்ங்கிறது 2 பக்கமும் பொருந்தும் தானே. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்னு இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாரு, மகாராஷ்டிரா உதாரணத்தை காமிக்கிறாரு. அங்க நீங்க சொன்னவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அவங்க இன்னைக்கு என்ன என்ஜாய் பண்றாங்கன்னு கேக்குறாரு. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தா, பாரபட்சம் இல்லாம கொண்டு வந்தா, அது வருங்காலத்துல எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் போதும் அவர்களுக்கும் பொருந்தும் தானே. அவர்களும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் போது இந்த சட்டத்தை உபயோகித்து பதவியில இருக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிறவங்களை கண்டிப்பா கீழே இறக்க முடியும். அதற்குண்டான சட்டம் தானே இது. அந்த வகையில தான் நம்ம இதை வரவேற்கணும் சார். நீ 30 நாள் அடிப்படையில இன்னொரு விஷயத்துல இருந்தே பார்க்கணும். இங்க கார்த்திக் சார் 30 நாள் சொல்றீங்களா, 30 நாள் பொருந்தாது, 6 மாசம் வைங்க, இல்ல 1 வருஷம் வைங்க. அதாவது நீங்க 1 வருஷம் ஒருத்தர் சிறை தண்டனையில இருக்கிறாரு, தவறாக குற்றவாளியின் குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கிறாரு அப்படின்னா அப்போ 1 வருஷம் கழிச்சு வேணா நீங்க பதவியிலிருந்து இறக்கலாம் சொல்லலாம். 30 நாட்கள் என்பது காலக்கெடு ரொம்ப ரொம்ப குறுகியது. ஏன்னா நீதிமன்றங்கள் தொடர்ச்சியா ஒரு அம்சத்தை எல்லா வழக்குகளையும் வைப்பாங்க சார். பெயில் இஸ் a ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா. அப்படியான ரைட் மறுக்கப்படக்கூடிய இடங்களாக இடி சிறப்பு அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கு அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதுலயே ஏற்கனவே பெயில் கொடுக்காம பல நாட்கள், பல மாதங்கள், பல வாரங்கள்னு சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ அந்த இடம் இருக்கும்போது இது எளிதா அவங்களை அரசியலை விட்டு விலக வைக்கிறதுக்கும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்குமான ஒரு இடமா மாறிடுதுல. இப்ப லாங்கஸ்ட் பெயில் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்கள் நினைவு சரியா இருக்குன்னா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறமா இப்ப 2 வருடங்கள் தொடர்ந்து நீங்க ஜெயில இருக்கிறீங்க அப்படின்னா பதவி விலகுங்க சொல்லலாம். 30 நாள் என்பது தவறான டேட்னு சொல்லலாம், அத மாதிரி சொல்லலாமே தவிர இந்த சட்டத்தை முழுவதுமாக தவறானது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அடிப்படை பிரச்சனை என்ன இந்த சட்ட திருத்தத்துல அப்படின்னா, தீர்ப்புக்கு முன்னதாகவே ஒரு தீர்ப்பு எழுத முடியுமா, விசாரணை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு தீர்ப்பு எழுத முடியுமாங்கிறது அங்க. நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும், நீதிபதி தீர்ப்பு எழுதணும்.
இது என்ன சொல்லுதுன்னா விசாரணை அதிகாரி, இப்ப நீங்க விசாரணை அதிகாரியா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து இவர் தவறு செய்திருக்காருன்னு யார் மேல வேணாலும் குற்றச்சாட்டை வைக்கலாம். இப்ப இங்க வந்து நம்ம இன்னொரு சிக்கல் இருக்கு சார், அவங்க விடுதலை ஆயிடுறாங்க சார். நீங்க ஏஜென்சி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க, அவர் சொல்றாரு கனிமொழி அவர்கள் உள்ளிட்ட பலரை உதாரணம் சொல்றாரு. இப்ப அதுக்கு பிறகு என்ன அந்த இந்த சிக்கலை கொண்டு வந்த அதிகாரிகளுக்கு எந்த சிக்கலும் கிடையாது, அவங்க வழக்கு போட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு எந்த இருக்கிற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து தவறு செய்வார்கள், துணை போவார்கள் என்ற ஒரு நம்ம வந்து அடிப்படை ஆதாரத்தோட அசம்ப்ஷன்ல வந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அது தவறு. யாரோ ஒருத்தர் தவறு செய்வதை வந்து நீங்க ஒட்டுமொத்தமாக இல்ல சுப்பிரமணி ஒரே விஷயம் திரு சுப்பிரமணி இருங்க, அதுதான் அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வர்றேன். பொதுமைப்படுத்தி எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது, பேசவும் சரியாது, அது நான் சொல்லவே இல்லை. ஆனால் தவறுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல, யாரோ ஒருத்தர் தப்பு செய்வாருங்கிறது ஒத்துக்கிறீங்கல்ல, அப்பதான் அதிகாரிகள் கையில அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாதுங்கிறது. ஒரே ஒரு அதிகாரி தப்பு பண்ணாலும் தவறு நடந்துடும், நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அது வராது. இதான் அடிப்படை நம்பிக்கை. சோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், 30 நாட்கள் என்பது கால குறைவு. அதை வந்து நீட்டித்த ஒரு 6 மாதங்களோ 1 வருடங்களோ வைங்க. நான் என்ன சொல்றேன், 1 வருஷம் வரைக்கும் உங்களால வந்து அதை வந்து குற்றவாளி அல்ல இல்ல ஆவணங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா தட் மீன் சம்திங் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் தி சீன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எவிடன்ஸ் கொடுக்க முடியல. அது வந்து போத் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பொருந்தும். அதனால சொல்றேன் 30 டேஸ் என்றதை லாங்கஸ்டா கொண்டு போங்கன்னு சொல்றேன். ஓகே, நீங்க சுருக்கமா சொல்லுங்க. நான் பாக்கியோட சின்ன கிளாரிஃபிகேஷன் மக்களுக்கு. இப்ப சுப்பிரமணியன் சார் ஒரு திருநீர் பாக்கெட்டை கையில வச்சிருக்காரு சார், ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாங்க, நீங்க கையில வச்சிருக்கிறது திருநீர் பாக்கெட் இல்ல கேட்டமீன் அப்படின்னு உங்களை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. உங்களை ரிமாண்ட் பண்ணி நீங்க என்ன சொல்றீங்க, யோ நான் விபூதி தான் வச்சிருக்கேன், பகவான்கிட்ட அந்த விபூதி கையில வச்சிருக்கீங்க, நீ எப்படி கேட்டமீன்னு சொல்றேன்னு நீங்க உங்க தரப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல 30 நாள் நீ ரிமாண்டு அப்படின்னு போட்டுறாங்க சார். இப்ப நீங்க பொது ஊழியரோ அல்லது எதுவும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு நீங்க தலைவர், உங்க மனைவி உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா, நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு இடம் கொடுக்கணும், விசாரணை நடத்தணும். அது விபூதியா கேட்டமீனான்னு முதல்ல இது அதிகாரம் பொருந்தியவர்களுக்கு தானே. அது வந்து நான் சொல்றது நான் எளிதா புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். அது புரியுது, நீங்க சொல்ற புரியுது. ஆனா இது இல்ல, நீங்க வச்சிருக்கிறது விபூதியா கேட்டமீனான்னு நிரூபிக்கணும்னா the trial should be there. சாதாரண மனிதருக்கே ட்ரையல் வேணும்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க மக்களால் அதிகாரம் என்பது வேறு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் என்பது வேறு. இல்ல ஒரே வேறுபாடு, சுப்பிரமணியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, உங்களால பண்ண முடியும். அதான் இந்த சட்டத்தை கொண்டு இதுக்கு தான் நான் ஒரு கோட் சொன்னேன். அம்பேத்கர் வந்து இந்த சட்டம் குறித்து என்ன சொன்னாருன்னு, கெட்டவர்கள் கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் போச்சுன்னா அது கெட்ட சட்டமா மாற்றப்படும். அதுக்கு தான் உதாரணம் சொல்றேன். நம்ம அடிப்படை வேறுபாடு திரு சுப்பிரமணி சாமானியர், பிரசன்னா அரசியல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், 2 பேரும் ஒண்ணா பார்க்க முடியாதுங்கறத இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்றாங்க. அதுதான் சார் சொல்றேன், யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் ரொம்ப சுருக்கமா ட்ரையல் பண்ணி சாட்சிகளின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னாதான் குற்றவாளி. தீர்ப்பு சொல்லாம நீங்க சொன்ன அந்த ஒரே வார்த்தை அதிகாரி ஒருவர் முடிவு செய்வதால் முதலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய உரிமை, மக்களின் உரிமை, மக்களின் பிரதிநிதித்துவத்தை தடுக்கிறதுக்கு இவங்க யாரு? கேட்ட கருத்து பாக்கெட் கேட்டு மாநில அரசுக்கான அதிகாரங்கள், முதலமைச்சருக்கான அதிகாரங்கள், அமைச்சர்களுக்கான அதிகாரங்கள்னு இன்னைக்கு என்ன இருக்கு?